தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகம் பிப்ரவரி 24ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் அதிரடி, எடப்பாடிக்கு நெருக்கடி. தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் அலைதான். இது 2026 தேர்தலிலும் எதிரொலிக்கும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி. வீட்டில் குவிந்த அதிமுக நிர்வாகிகள், செங்கோட்டையன் பரபரப்பு பேட்டி. தமிழகத்திற்கு செயற்கையான நிதி நெருக்கடி தரும் செயலை மத்திய அரசு செய்கிறது என அமைச்சர் குற்றச்சாட்டு. இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் பிப்ரவரி 24ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 15/8/2024 அன்று சுதந்திர தின விழா உரையின் போது குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகளையும் பிற மருந்துகளையும் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் துவங்கப்படும் என அறிவித்தார். இத்திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்துவது தொடர்பாக 29/10/2024 அன்று முதலமைச்சர் தலைமையில் ஆய்வு கூட்டமும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதல்வர் மருந்தகங்கள் அமைக்க மேற்கொள்ளப்பட்ட பணிகள், மாவட்ட மருந்து சேமிப்பு கிடங்கள் அமைத்தல் உள்ளிட்ட ஏற்பாடுகள் குறித்து கூட்டுறவுத்துறை மற்றும் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தை சேர்ந்தோருக்கு உரிய அறிவுரைகள் வழங்கினார். இதைத் தொடர்ந்து மக்கள் மருந்தகங்களை அமைப்பதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. இதற்காக 2000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கூட்டுறவுத்துறைக்கு வந்திருந்தது. அதில் தகுதியான மனுக்கள் தேர்வு செய்யப்பட்டு வந்தது. இதில் இதுவரை 840 விண்ணப்பங்கள் தகுதி வாய்ந்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்களுக்கு கடைகளை ஒதுக்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. கூட்டுறவுத்துறைக்கு வந்துள்ள மற்ற மனுக்களும் பரிசீலனைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதைத் தொடர்ந்து சென்னையில் வரும் 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைக்க உள்ளார். இதில் சென்னையில் மட்டும் கொளத்தூர், தீநகர், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட 33 இடங்களில் மருந்தகங்கள் திறக்கப்படுகிறது. இங்கு குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகள் கிடைக்கும். முதல்வர் மருந்தகத்திற்கு தேவையான ஜெனரிக் மருந்துகள் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படும். மருத்துவம் சார்ந்த இதர மருத்துவ உபகரணங்கள், சித்தா, ஆயுர்வேதா, இம்கப்ஸ், டம்கல் மற்றும் யுனானி மருந்துகள், சர்ஜரிக்கல்ஸ் மற்றும் நியூட்ராசூட்டிக்கல்ஸ் உள்ளிட்ட மருந்து வகைகள் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தால் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் அதிரடி, எடப்பாடிக்கு நெருக்கடி. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது என உத்தரவிட்ட கோரி முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் அது தொடர்பான மனுக்களை விசாரிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதித்தது. இந்த தடையை நீக்க கோரி ஓ.பி. ரவீந்திரநாத், வா. புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன், எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்களை நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், ஜி. அருள்முருகன் ஆகியோர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் விசாரித்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் சி. ஆரியமா சுந்தரம் அதிமுகவின் உட்கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, அதிமுகவின் புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்தது உள்ளிட்ட உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையீடு செய்ய எந்த அதிகாரமும் இல்லை. சிவில் கோர்ட்டுக்கு மட்டுமே அந்த அதிகாரங்கள் உள்ளன. மேலும் தற்போது தடையை நீக்க கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பவர்கள் அதிமுக உறுப்பினர்கள் கூட கிடையாது. அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். கட்சியில் எந்த பிளவும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில் ஏற்கனவே என்ன ஆதரவு இருந்ததோ அதே ஆதரவு அப்படியே உள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் சூழலில் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலையை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும். எனவே தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும் என வாதிட்டார். தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வக்கீல் நிரஞ்சன் ராஜகோபாலன், ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலேயே அனைத்து தரப்பினரும் கருத்து தெரிவிக்கும் வகையில் அனைவருக்கும் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. உள்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்கில் இறுதி முடிவுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும். தற்போது இந்த மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று
வாதிட்டார். பிற மனுதாரர்கள் தரப்பில் வக்கீல்கள் ஆஜராகி தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கும்படி வாதிட்டனர். இதையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறினார். அதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கும் அறிவுறுத்தினார்கள். அதன்படி இந்த வழக்கில் இன்று நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினார்கள். அதிமுக உள்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கான தடையை நீக்கி நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்தனர். அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுகிறது. அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம். தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீடு விதிகளின்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும். விசாரணை நடத்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகு தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிபதிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் அலைதான். இது 2026 தேர்தலிலும் எதிரொலிக்கும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி. மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் மக்கள் நலனுக்காக அனுதினமும் உழைத்து வரும் மாண்புமிகு முதலமைச்சரின் உழைப்பிற்கும் திராவிட மாடல் அரசுக்கும் பெரியாரை இகழ்ந்து அரசியல் செய்ய நினைத்த அற்பப்பதர்களை ஓடவிட்ட தமிழ்நாடு மக்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாய் தன் கைக்கு கிடைத்த கட்சியை சீரெழுத்து சின்னா பின்னமாக்கி தோல்வி மேல் தோல்வி கண்டு தோல்வி சாமி அவர்கள் இல்லாத பொய்களை வீசுவதே அன்றாட அலுவலாக வைத்திருக்கிறார். அதனால் தான் மக்களை சந்திக்க முடியாமலும் திமுக கழகத்தை எதிர்க்க துணிவில்லாமலும் தேர்தலை சந்திக்காமல் ஓடி ஒளிந்து கொண்டார். வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் வாக்களிக்காத மக்களின் நலனுக்காகவும் இந்த அரசு பாடுபடும் என அறிவித்து செயல்பட்டார் முதலமைச்சர். அதன் காரணமாக ஈரோடு கிழக்கில் அதிமுக வாக்குகள் அனைத்தும் திமுகவிற்கு வந்துள்ளது. தமிழ்நாடு முழுக்க திமுகவிற்கு ஆதரவான சூழலே நிலவுகிறது. ப்ரோ இன்கம்பன்சி தான் எங்கும் எதிரொலிக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினின் அலைதான் தமிழ்நாடு முழுக்க அடித்து கொண்டிருக்கிறது. இது 2026 தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்று தெரிவித்துள்ளார். வீட்டில் குவிந்த அதிமுக நிர்வாகிகள், செங்கோட்டையன் பரபரப்பு பேட்டி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் குப்பப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்எல்ஏ இன்று மதியம் நிபுணர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: நான் கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டேஸ்வரர் கோயிலுக்கு சென்றிருந்தேன். வேறு எங்கும் செல்லவில்லை. நான் ஆலோசனை கூட்டத்திலும் ஈடுபடவில்லை. யாரையும் ஆலோசனைக்கு அழைக்கவில்லை. எனது வீட்டிற்கு தினமும் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் என்னை வந்து சந்தித்து பேசுவது வழக்கம்தான். நாளை அந்தியூரில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அதற்கு அந்தியூரை சேர்ந்த நிர்வாகிகள் எனது வீட்டிற்கு திரண்டு வந்துள்ளனர். மற்றபடி வேறு ஒன்றுமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கோவிலுக்கு சென்றதற்கு ஆதாரமாக பிரசாத தட்டை நிபுணர்களிடம் காண்பித்து எல்லோருக்கும் பிரசாதமும் வழங்கியுள்ளார். பின்னர் அதிமுக நிர்வாகிகள் செங்கோட்டையனை சந்தித்து பேசிவிட்டு அவர் வீட்டிலிருந்து கிளம்பி சென்றுள்ளனர். இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த பரபரப்பு விவாதத்திற்கு செங்கோட்டையன் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். தமிழகத்துக்கு செயற்கையான நிதி நெருக்கடி தரும் செயலை மத்திய அரசு செய்கிறது என அமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று அளித்த பேட்டியில், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிதி பட்டியலை தான் நான் வெளியிட்டுள்ளேன். இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் ஒன்றிய அரசிடம் சென்று நிதியை வாங்கி வர வேண்டியதுதானே. அதனை விட்டுவிட்டு உங்கள் கட்சி செய்யும் தவறுகளை நியாயப்படுத்தலாமா? மாணவர்களின் நலன் கருதி தேவையான நிதியை வாங்கி கொடுத்துவிட்டு அந்த பெருமையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ரூபாய் 2155 கோடி பணத்தை கொண்டு வந்து கொடுங்கள். போதிய நிதி வராததால் 40 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு உள்ளது. மத்திய அரசு செயற்கை நிதி நெருக்கடி செயலை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.